அம்மா காஃபி குடுமா. காஃபி போடவா? ஆமாம்மா, காஃபினா போட்டு தானே ஆகணும். இல்லடா, வழக்கமா நீ தானே போடுவ. இன்னைக்கு என்ன கேக்குறியன்னு பார்த்தேன். அம்மா, அது உமாக்குனா நான் போடுவேன், எனக்கு நீ போட்ட ஓகே தான். டேய், அம்மாவுக்கும் ஒரு நாள் காஃபி போட்டு குடுறா. என்னம்மா கலாய்க்கிறியா? சேச்சே, நீ போடுற அந்த ஸ்டார் ஹோட்டல் காஃபி குடிக்கணும்னு அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அம்மா, டீக்கு பால் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், காஃபிக்கு பால் கொஞ்சம் திக்கா இருக்கணும். ஆவின் ஆரஞ்சு கலர் பாக்கெட் பாத்துருக்கேல்ல, அதுல காஃபி போட்டு பாரு, சூப்பரா இருக்கும். அப்புறம் பாலை ஒரேடியா தடத்தடன்னு கொதிக்க வைக்க கூடாதுமா. பால் பொங்கி வரும்போது பாத்திரத்தை தூக்கி ஒரு ஆட்டு, திரும்ப அப்படியே அடுப்புல வைக்கணும். திருப்பி கொதிக்கிறப்ப திரும்பவும் பாத்திரத்தை எடுத்து திருப்பி ஒரு ஆட்டு. புரியுது. அப்புறம் காஃபி தூளோட சர்க்கரைய கிளாஸ்ல போட்டு அதுக்கு மேல பால் ஊத்த கூடாதுமா. முதல்ல 2 கிளாஸ எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ்ல சர்க்கரை காஃபி தூள், இன்னொரு கிளாஸ்ல சூடான பால். அத காஃபி தூள் மேல ஊத்தி அப்படி தூக்கி 2 ஆத்தணும். அப்புறம் நுரையோட இருக்கிற காஃபி மேல காஃபி தூள அப்படி மெல்லிசா அப்படி அழகா தூவணும். இப்ப அத குடிச்சா காஃபி வேற லெவலா இருக்குமா. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஆமாமா, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த குடி. மா, சூப்பர். ரவி, மா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சீக்கிரமா ஒரு வேலைக்கு போலாம்ல. உமா வேலைக்கு போறா, நீ வேலைக்கு போலனா அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? அப்பா வேலைக்கு போறாரு, நீ வேலைக்கு போல, அவரு என்னைக்காவது உன்னை தப்பா நினைக்கிறாரா? டேய், அதுவும் இதுவும் ஒன்னாடா. அவரு வேலைக்கு போறாரு, நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன். அதேதான் இங்க. அவ வேலைக்கு போறா, நான் அவளை பாத்துக்கிறேன், அவ்வளவுதான் டீல். அவங்க அப்பா ஜாடமாடியா நீ வேலைக்கு போகலன்னு குத்தி காட்டுறது உனக்கு புரியுதா இல்லையா? அந்த ஆளுக்கு நல்லா தெரியுமா, அவரு பொண்ணு கூட என்ன தவிர வேற யாரும் குப்பை கொட்ட முடியாதுன்னு. நான் என்ன கேக்குற, நீ என்ன பேசுற? அம்மா, அவ மாசம் 80 வாங்குறா. நான் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் எனக்கு 30 தாண்டாதுமா. அதுக்கு சும்மாவே இருப்பியா? பொறு, இது பிசினஸ் பண்ற ஜாதகம், கை கட்டி சம்பளம் வாங்குற ஜாதகம் இல்ல, 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற ஜாதகம்னு அவரே சொல்லிட்டாருமா. உன் புள்ள பிசினஸ் பண்ணி அம்பானியாக போறாமா, பாத்துட்டே இரு நான் எப்படி வரேன்னு. அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம மலருக்கு என் மாமனார் சொன்ன பையனை பத்தி யோசியாமா? ஆமாண்டா, அப்பா கிட்ட கூட சொன்னேன், அப்புறமா மத்த வேலையில மறந்துட்டேன். மா, பையன் அமெரிக்கால இருந்து வந்திருக்காமா, மத்த விஷயத்த பேசி அடுத்து ஆக வேண்டியதை பாக்கலாங்கிறாரு. சரிடா, பேசிக்கலாம். மா, நல்ல இடமா, என் மாமனாரோட சொந்த தம்பி பையன், அப்பா கிடையாது, இவருதான் அவனுக்கு எல்லாமே. நம்ம போடுறத போட்டா போதும். நம்ம வீட்ல இருந்து ஒருத்தி அமெரிக்கா போறான்னா நமக்கு சந்தோஷம் தானம்மா. என்னம்மா சொல்ற? அப்பா கிட்ட உடனே பேசுறேன்டா. அம்மா, வர சனி ஞாயிறு நேரா போய் பேசிட்டு வந்துடுறீங்களா? சரிடா. அவளுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிட்டா அதை விட சந்தோஷமும் நிம்மதியும் எதுவும் இல்ல. இது ஒர்க் அவுட் ஆகுமா, நம்புங்க. ஏய் சுப்பு, அம்மா, ஐயா கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாரு. டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டு வைக்க சொல்லு. சரிங்க. அதேதான். நான் அப்பவே முடிவு எடுத்துட்டேனே. அப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பையனா இருந்தா
நம்ம ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல பொண்ணு பார்க்கலாம். இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தாதான் பையன் நமக்கு அடங்கி போறவனா இருப்பான். நம்ம பொண்ணையும் நல்லா பார்த்துப்பான். என்னங்க? நீங்க வேற எதையும் யோசிக்காம சரின்னு சொல்லிடுங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சரி, இந்தாங்க. ஒரு வேலையா வெளியே போறேன். வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். சும்மா தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காத. முக்கியமான வேலையா போறேன், புரியுதா? சரிங்க. அம்மா, ஏய், வாங்க மாப்ள. வா 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 வா. வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு காலையில கண்ணு முழிக்கும் போதே ஓ நினைப்புதாம்மா. கரெக்டா நீயே வந்து நிக்கிறமா. இதுதான் ரத்த பாசம்ன்றது. உட்காருங்க மாப்ள. பொண்ணை பார்த்துட்டா அவருக்கு உலகமே மறந்து போயிடும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, என்ன அது? உமாதான் மாமாக்கு உசுருன்னு எனக்கு தெரியாதா? அதானே, மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் கற்பகம். இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? யாரா இவ பேச தெரியாம பேசிக்கிட்டு? ஏண்டி, அவருக்கு என் பொண்ணையே கொடுத்திருக்கேன். அதை விட என்ன மரியாதை நீ கொடுக்க போற? என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? அப்பா, வெளியே கிளம்பிட்டீங்களாப்பா? ஆமாமா, கிளம்பிட்டேன். நீ வந்துட்டல்ல, அப்புறமா போய்க்கிறேன். முதல்ல நீ போய் என் பொண்ணுக்கு பிடிச்சத வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. பாரு, அவளே ரெஸ்ட் இல்லாம ஓடி ஓடி துரும்பா இழைச்சு போயிட்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ இந்த வீட்ல எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? நீ வேணா மாப்பிள்ளைய கேட்டு பாரு. நீ வேலைக்கு போய் அவரை கவனிச்சுக்கிற, அவரு வீட்லயே இருந்து உன்னை கவனிக்க தான் செய்யறாரு. இருந்தாலும் பிறந்த வீட்டு கவனிப்புன்னு ஒண்ணு இருக்கலாமா? அவருக்கு அது வருஷம் பூரா கிடைக்குது. அவருக்கு அது ராஜ வாழ்க்கை. நீ இங்க வரும்போது தானமா நாங்க கவனிக்க முடியும். அப்பா என்ன சொன்னாலும் அம்மா உங்களுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஆமா மாப்ள, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அது எப்படி சாப்பிடாம போவாரு? உமா சாப்பிட்டு தான் போவா, அவரும் சாப்பிட்டு தான் போவாரு. நீ போய் வேலையை பாரு. அப்புறம் மாப்பிள்ள, ஆளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்கும்போது உங்களுக்கு தனியா போர் அடிக்குமே, என்ன செய்றீங்க? நான் ஏற்கனவே காஃபி பிஸ்னஸை பற்றி சொன்னேன்ல மாமா. அதைத்தான் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓ, ஆரம்பிக்கலாமா வேணாமான்ற யோசனையை தாண்டி சீக்கிரம் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. சூப்பர் சூப்பர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் மாப்ள. சரி, பிசினஸ் ஐடியா பண்றதெல்லாம் ஓகே. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இல்ல, அது பேங்க்ல லோன் வாங்கலாம்னு இருக்கோம்ப்பா. இருக்கோம்னா நீ வேலையை விட்டுட்டு மாப்பிள்ள கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறியா? இல்லப்பா, என் பேர்ல தான் லோன் எடுக்கலாம்னு இருக்கேன். லோன் உன் பேர்ல எடுத்தா தான் மாப்பிள்ளைக்கு ஈஸியா இருக்கும்னு அதுவும் ஒரு பிளானிங்கோ? அவருக்கு நான் தானப்பா ரெடி பண்ணணும். அப்ப அப்பாவை விட புருஷன் தான் முக்கியம்னு சொல்லாம சொல்ற. ஆஹா, பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல. அப்பாவை மறக்கிற அளவுக்கு மாப்பிள்ள உன்னை பாத்துக்கிட்டாருன்னா சந்தோஷம் தான். மாப்பிள்ளைக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் வாய்ப்பு வந்தா நானே சொல்றேம்மா. அது வரைக்கும் மாப்பிள்ள இப்படியே உன்னை நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும். சரிப்பா. அப்புறம் மாப்பிள்ள, உங்ககிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தனே, உங்க வீட்ல இருந்து யாரும் அதை பத்தி பேசவே இல்லையே?
மாமா நான் வீட்ல சொல்லிட்டேன் மாமா. அப்பா அம்மா வந்து பேசுவாங்க. ரொம்ப இழுக்காம சட்டுன்னு பேசி முடிச்சிட்டா நம்ம வீட்டு பொண்ணுக்கு தானே நல்லது. என்ன நான் சொல்றது? ஆ, நான் இன்னொரு தடவை சொல்றேன் மாமா, வந்து பேசுவாங்க. உங்க குரல்ல ஒரு சொரத்தையே இல்லையே மாப்ள. பிசினஸ பத்தி பேசினதும் மாப்பிள்ளைக்கு கோவம் போல இருக்கு. ஆ, அதுக்காக நானும் சரிக்கு சரியா கோவப்பட முடியுமா? எனக்கு உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் அக்கறை இல்லாமலா இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருப்பேன். என்ன மாப்ள, நம்பாத மாதிரியே பாக்குறீங்களே? ஆ, இல்ல. நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். ம், சரிங்க மாமா. நம்ம வீட்டு பொண்ண வெளியில கொடுக்க வேணான்னு தோணுச்சு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம்ல. ம், சரிம்மா, நீயும் மாப்பிளையும் சாப்பிடுங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வர மாப்பிள. ஆ, சரி மாமா. அம்மா கிளம்பிடாதம்மா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரிப்பா. உமா, இதோ வரமா. அக்கா, கடையில பார்த்து தானே வாங்குனேன். இங்கேயும் வந்து உத்து உத்து பாத்துட்டு இருக்க. ஆமா, பார்த்துதான் வாங்கினேன். அதுக்கு வீட்ல வந்து பார்க்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஏன் செயின் நான் பாப்பேன். உனக்கு என்னடி? என்னது ஓ செயினா? உடனே இவ்ளோ பெரிய பொய்ய அசால்ட்டா சொல்லிட்ட. ஓ செயின் தான் அறுந்து போயிருச்சுல்ல, இது அம்மா வாங்கி கொடுத்தது புது செயின்னு சொல்லணும். எப்படி சொன்னாலும் அது ஏன் செயின் தானே. பெருசா சொல்ல வந்துட்டான். இந்தாம்மா காஃபி எடுத்துக்க. இந்த மா, இவள பாருமா, ரொம்ப நக்கல் அடிச்சுட்டே இருக்கா. சரி சரி விடு, என்னமோ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, சந்தோஷமா இரு. ஏய், இங்க பாருடி, இப்படியே பேசிக்கிட்டே இருந்த நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஐயோ, கோவத்துல செயின வேண்டான்னு சொல்ல போறியா? மா, இவள பாருமா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவளையே வம்புக்கு இழுக்கிற? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடி. இருக்கிறத சொன்னா உன் செல்ல மகளுக்கு கோவம் வரதா செய்யும். நீ வேற அதுக்கு சப்போர்ட்டா? கரெக்டா வந்து நைஸா பேசி காரியத்தை சாதிச்சிட்டல. ஏய், முறைக்காத, நடக்கிறது தானே சொன்ன. எப்படியும் ஒரு 6 பவுன் தேரும் போல இருக்கே. இங்க வந்து எதையாவது புடுங்கிட்டு போலனா இதுக்கு மனசே ஆறாது. என்னத்த தாலி செயின் வாங்கியாச்சா? ஆமா மேகலா, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கத்த. எவ்வளவு தாச்சு? புதுசு எடுக்க நம்ம கிட்ட ஏது காசு? வீட்ல இருந்த பழைய உடைஞ்ச கம்மல், அப்புறம் செயின், இதெல்லாம் மாத்தி வச்சுதான் வாங்கினேன். சரிங்க அத்த. ஏன் அத்த? கம்பல் தெரியும், பழைய செயின் நீங்களே, அது என்னது? விஜய்க்கு பேர் வைக்கும் போது போட்டீங்களே அந்த செயினா? சரியா சொல்லிட்டியே, அதேதான் மேகலா. அது இப்போ விஜய் கழுத்துக்கு பத்தாது இல்ல, ரொம்ப சின்னதாயிடுச்சு. எப்படியும் போட முடியாது, புதுசா தான் வாங்கணும். அதான் அத போட்டுட்டேன். சரிங்க அத்த. ரேவதி, இந்த செயினை சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு கழுத்துல போட்டுக்க. வீட்டுக்கு போனதும் அவர்கிட்ட குங்குமம் வைக்க சொல்லு. சரிம்மா. ஏய், தள்ளடி. ஏய், என்னடி ஆச்சு? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க?
உன்னை தானே கேக்குறேன், என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாம் போச்சு. என்ன உளர்ற? என்ன எல்லாம் போச்சு? உங்களுக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? ஏய், என்னாச்சுன்னு தானே கேக்குறேன். இன்னும் என்ன ஆகணும்? தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். தனியா போகலான்னு கேட்டா தானே? என் பேச்சை யார் மதிக்கிறா இந்த வீட்ல? என்ன பாக்குறீங்க? கீழே என்ன நடந்துச்சு? ஓ, அப்ப கீழே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாதான் நான் வந்து பேசணுமா? ஆமா, இல்லனா நீயே இங்க வந்து பேச போற? சொல்லு, இன்னைக்கு அதுக்கு யார் காரணம்? வேற யாரு? உங்க அக்கா தான். ஏங்க, உங்க அக்காக்கு கொஞ்சம் கூட மான மரியாதைலாம் கிடையாதா? கௌரவமா கல்யாணம் செஞ்சு பெருசா நகை நட்டு போட்டு தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பசங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா? இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கணக்கசிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. இன்னும் இன்னைக்குதான் கல்யாணமான புது பொண்ணு நினைப்பு. முதல்ல தனி கொடுத்தணும்னு ஆரம்பிச்ச, இப்போ என் அக்காவை பத்தி பேசுற. இத பாரு, தலையை சுத்தி மூக்க தொடாம நேரா விஷயத்துக்கு வா. சரிங்க, நான் சுத்தி வளைக்காம நேராவே சொல்றேன். ம். உங்க அம்மா விஜய்க்கு பேர் வச்ச அன்னைக்கு ஒரு செயின் செஞ்சு போட்டாங்கல்ல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு என்னவா? அந்த செயின் இப்ப கடைக்கு போய் இப்ப உங்க அக்கா கழுத்துல தாலியா மாறிடுச்சு. அந்த செயினை போட்டுதான் உங்க அக்கா பிஞ்சு போன செயினுக்கு பதிலா புது செயின் எடுத்திருக்காங்க என் அத்தை. என்னடி சொல்ற? இன்னைக்கு நகை வைக்கிற வேலைக்கு அந்த செயின் மதிப்பு 50,000 போகுமே. யாரு கேட்டது அம்மா எடுத்தாங்க? ஆமா, ஐயா கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் இந்த வீட்ல எல்லாமே நடக்குது. பெருசா ஷாக் ஆகுறீங்க. உங்களெல்லாம் இந்த வீட்ல யாருங்க மதிக்கிறா? எப்ப பார்த்தாலும் கணக்கு பார்த்தா எப்படி மதிப்பாங்க? இதுக்குதான் சொல்றது, ஒரு இடத்துல விடணும், ஒரு இடத்துல பிடிக்கணும்னு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க புரியுது? ஒரே குடும்பமா இருக்க போய் தானே எல்லா முடிவும் அவங்களே எடுக்கிறாங்க. இப்ப பேசி என்ன ஆக போகுது? அத்தை என்கிட்டயும் சொல்லல, உங்ககிட்டயும் சொல்லல. அது நம்ம பையனோட செய்யணுங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? எங்க அம்மாவுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏய், அது நம்ம பையனுக்கு போட செயின் தானடி. நம்மளுக்கு கேட்காம எப்படி அவளுக்கு எடுத்து கொடுக்கலாம்? இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோ, தப்பா போயிடும். ஏங்க 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 நில்லுங்க. இந்தாங்க, சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்க. சம்மந்தியை போய் பார்க்கணும். சரி சீதா, வந்துடுறேன். அப்பா, வரமா? நானும் அப்படியே மதியானம் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. செயின் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. ஓகே. அம்மாவும் நானும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஓ சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க நில்லுங்க. பா, ராஜா, கிளம்பும் போது கூப்பிடுற. உங்க 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா சொல்லு. அப்பா, அந்த செயின். அப்பா அப்பா, இங்க பாத்தீங்களா? அப்பா, புது செயின் நல்லா இருக்கா? பாட்டி தான் இதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்னம்மா அது? இல்லடா, ரேவதிக்கு தாலி செயின் மாத்த போனேன்ல, அப்போ விஜயோட பழைய செயினையும் எடுத்துட்டு போனேன். அவன் குழந்தையா இருக்கும்போது போட்டதில்ல, இப்ப அவன் கழுத்திலேயே அது நுழைய மாட்டேங்குது. அதான் அது கூட என் பழைய கம்மலை போட்டு விஜய்க்கும் புது செயின் எடுத்துட்டேன். சரி சொல்லுடா, ஏதோ பேசணும்னு சொன்னியே. கிளம்புறான் அப்பான்னு கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற? என்னடா? அது ஒண்ணும் இல்லப்பா. ரவி சொன்னா மலருக்கு ஏதோ தனியச்சல மாமா அவரோட சொந்தத்துல ஏதோ வரன் பார்த்துருக்காராமே. அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தப்பா. அது விஷயமா தான் சாயங்காலம் அம்மா போலான்னு சொல்லிட்டு இருக்கா. சரிப்பா, நல்லபடியா பேசி முடிச்சிருங்க. சரிடா, வரமா வரேன். மாமா, ஒரு நிமிஷம் கொடுங்க.
விஜய் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு செயினை போட்டு விட சொல்லு. சரிம்மா. ம். இந்தாங்க தாத்தா. பாட்டிக்கிட்ட கொடு, பாட்டி. போட்டு விடு. போட்டு விடுங்க அத்தை. நீங்க ஆசையா வாங்கினத நீங்களே போட்டு விடுங்க. என்னம்மா நடிக்கிறா பாரு. என் செல்லம். விஜய் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மேல என்கிட்ட அப்படி பேசிட்டு கீழே வந்து இவங்க கிட்ட இப்படி பேசுறா. நல்லா இரு செல்லம். நல்லா இரு. சரி நான் வரேன். ஆ, வரேன். சரிங்க.